ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கம்ஃபர்ச்சா கொய் தியாவ் சமைக்க போகிறோம். வாங்க என்னென்ன ஜாமான் எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கொய் தியாவ் 900 கிராம், நான் 2 பேக்கெட் எடுத்துட்டேன். ப்ரான், ஃபிஷ் கேக், ஃபிஷ் பால் அண்ட் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு சிக்கன் மட்டும் இருந்தாக்கா நீங்கள் போட்டு சமைக்கலாம். ஸோ மற்ற ஜாமான்லாம் வந்து ஆப்ஷனல் தான். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 1 முட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூண்டு, கொந்திய பூண்டு 4-5 துண்டு எடுத்தீங்க. சாவி, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கங்க. 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். கொய் தியாவ் ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெயை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கரண்டி வச்சு பூசி விட்டுங்க. எல்லா இடத்துலையும் எண்ணெய் நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ என்ன செய்யுங்க, கழுவி வச்சுருந்தேன் கொய் தியாவ் வந்து ரன்னிங் வாட்டரில் வந்து நல்லா கழுவிடுங்க. பச்சை தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதில் சட்டியில் போட்டு கிண்டி விடணும். கிளறி விடுறப்ப திக்கு கச்சாப் தண்ணி கச்சாப் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்களே, ஸோ அதை ஊற்றி விடுங்க. அதை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. ஸோ இந்த கலர் வந்து சரியாக உட்காரணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. ஸோ நல்லா உட்காந்துடணும் முதல்ல அது கலரு. ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் கிளறி நல்லா கிளறி விட்டிங்கனாக்கா அழகான கலர் வந்துடும். நம்ம ஏன் திக்கு கச்சாப் யூஸ் பண்ணுறோன்னாக்கா அந்த கலர்னஸ் கொடுக்கறதுக்கு, கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுக்கு. தண்ணி கச்சாப் வந்து கொய் தியாவில் வந்து கொஞ்சம் உப்பு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து கொய் தியாவ் வந்து நல்லா வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் கலர் நல்லா அழகான கலராக வந்திருக்கு. எடுத்து ஒரு எம்டி பவுலில் தனியாக போட்டு வச்சுக்குவோம். கொய் தியாவ் ரெடி ஆயிடுச்சு. கொய் தியாவ் ரெடி ஆயிடுச்சு. என்ன செய்வோம், தனியாக எடுத்து வச்சுக்கோ, நம்ம அப்புறமேல யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். நம்ம சூப்புக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சூப் சமைக்கிறோம். ஸோ கார்லிக்கு இடிச்சிட்டு கொந்திச்சு இந்த கார்லிக்கை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வறுப்போம். இது வந்து கார்லிக்கு வந்து நல்லா கலர் மாறணும், வாசமாகவும் இருக்கணும். நீங்கள் சமைக்கிறப்ப ஓரத்தெல்லாம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், கோழி இறைச்சி மட்டும் அந்த தட்டுலேருந்து கோழி இறைச்சி மட்டும், மற்ற ஜாமான் இப்போ போட அப்புறமேல போட்டுக்கலாம். இறைச்சி போட்டு நல்லா கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விடுறப்ப அந்த கோழி இறைச்சி வந்து நிறம் மாறும். வெள்ளையாக வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்படின்னா வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு கொஞ்சம் கிளறி விடலாம். ஸோ ஓரத்தில் உள்ள அந்த கார்லிக்கெலாம் வந்து தண்ணியில் இறங்குற மாதிரி. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் சால்ட் போடுவோம். சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போடுவோம். அப்புறம் உங்கள்கிட்ட க்யூப்பாக இருந்தால் கூட நீங்கள் 1 க்யூப் யூஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ்ஸு இந்த சிக்கன் ஸ்டாக்லாம் பாய்க்கிறவங்க இல்லைன்னா, இதெல்லாம் தவிர்க்கிறதா இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் சுகர் போட்டுங்க. ஓகே, ஒயிட் பெப்பர் போட்டுக்கலாம் 1 டீஸ்பூன். லைட் சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவோம். திக்கு கச்சாப் ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னாக்கா நம்ம நூடுல்ஸில் திக்கு கச்சாப் போட்டனால இது நம்ம திக்கு கச்சாப் ஊற்ற வேணாம். இதுக்கு நம்மளுக்கு கலர்ஸ் வேணாம். ஸோ இப்போ நம்ம கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம், கொஞ்சம் கொதி வந்து தான் நீங்கள் தண்ணி எவ்வளோ சூப் வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு தண்ணியை வந்து நீங்கள் நிறையா ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். கீழே உப்பு ப்ளஸ் எல்லாம் போட்டால அதெல்லாம் கலக்கிறதுக்கு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சாவி ஆட் பண்ணிக்குவோம். அப்படி கைலான் இருந்தால் கூட நீங்கள் சாவி பிறகு கைலான் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஸோ அந்த பாயில் வந்த பிற்பாடு நம்ம மற்ற திங்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். நல்லா கொதி வந்துருச்சு, வெஜிடபிளும் நல்லா வந்துருச்சு.
ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருந்த ஃபிஷ் பால், ஃபிஷ் கேக், ப்ரௌன் இதனையும் அதில் இது 3 ஐட்டத்தையும் உள்ளுக்கு போட்டுக்குவோம். ஏன்னா ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக போடுறேன். இங்கே பாருங்கள், ப்ரான் ஒரு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, பிங்க் ஒயிட்டிஷாக இருக்குது அழகா. இப்போ என்ன செய்கிறோம், நம்ம கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோம். லேசாக கிண்டி விடுவோம், ஏன்னா ஒரு இடத்துல நிற்காது பிடிக்க அந்த கார்ன்ஃப்ளவர் கிண்டி விட்டுக்குவோம். செசமி ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், ஊற்றி ஆகணும்னு கிடையாது, அது வந்து ஒரு அடிஷ்னல் தான். இப்போ நம்ம முட்டையை ஊற்றுறோம். நம்ம 2 முட்டை எடுத்து வச்சிருந்தாலும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு எடுத்து ஊற்றி விடுறோம். ஊற்றி ரொம்ப கிண்டக்கூடாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டுவோம். அது கீழெல்லாம் ஒரு மாதிரி வெந்த பிற்பாடு அதுக்கப்புறம் லேசாக கிண்டி விடுவோம். ஸோ இப்போ வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த கொய் தியாவ் முதல் பரட்டி வச்சிருந்தால அதில் வந்து சூப் இந்த மாதிரி ஊற்றுவோம். சுட சுட சூப் ஊற்றி சைட்டில் வந்து ஊசி மிளகாய் கிச்சா போட்டு வச்சுட்டு சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும். டன் அவர் கொம்புச்சா கொய் தியாவ் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட வேல்யூவான கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. பை பாய். Drop it. Happy cooking. Thanks for watching.